சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். சிவகாசி அருகே வெற்றிலையூரணியில் சக்தி சண்முகம் என்பவருக்கு சொந்தமான நாகவள்ளி பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது. தரைச்சக்கர பட்டாசு தயாரிக்கும் இந்த ஆலையில் சுமார் 50 பேர் பணியில் இருந்தனர். ஒரு அறையில் ரசாயன கலவையை பட்டாசில் செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து பட்டாசுகள் வெடித்து சிதறின. அந்த அறை முழுவதும் தரைமட்டமான நிலையில் அதன் அருகே இருந்த மேலும் 3 அறைகளும் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி வெற்றிலையூரணியை சேர்ந்த கலா, முருகேஸ்வரி, விஜயா, பவுல்ராஜ் ஆகியோரும், தாயில்பட்டியை சேர்ந்த சண்முகவேல் என்பவரும் உயிரிழந்தனர். இதில் முருகேஸ்வரி கர்ப்பிணியாவர். தீயில் காயமடைந்த மேலும் 4 தொழிலாளர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆலையில் எரிந்த தீயை 1 மணி நேரம் போராடி அணைக்கப்பட்டது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உயிரிழந்தக்கூடிய தொழிலாளிகளுடைய குடும்பத்திற்கு உரிய நஷ்டஈடை வழங்கணும். கடந்த ஏற்கனவே 5,50,000 நாங்கள் பெற்று தந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 5,50,000 இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் போதாது. ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கம் கவனம் எடுத்து இந்த தொழிலாளியை பாதுகாக்கிறதுக்கு, விபத்து தொடர்ந்து நடக்காமதற்கு தடுக்கிறதுக்கு சட்ட விதிமுறைகள் இருந்தால் கண்டறிந்து அதை தடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கிறோம். சிவகாசி அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் விருதுநகர் ஆட்சியர் சிவஞானம் ஆகியோர் பட்டாசு ஆலை சார்பில் தலா 5,5 லட்சம் ரூபாயை உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு வழங்கினர். இந்த வெடிவிபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் சக்தி சண்முகம் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆலை மேலாளர் மகேந்திரன் வெம்பங்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார்.